Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi shani habibihi ta'lima takbira makhbira wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. ரபி இன்னி மையத்தின் என்ன காஹியன் யா ரபி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் இருவுலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும், அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா அவனால் சங்கைப்படுத்தப்பட்ட புனிதமான இந்த ரஜப மாதத்தில் அவனுக்கு பிடித்த இடமான அவனுடைய இல்லத்தில் நாட்களெல்லாம் சிறந்த நாள் என்று கூறப்படக்கூடிய ஜும்மா நாளிலே அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரஜப மாதத்தில் தொடர்ந்து நாம் 3 ஜும்மாக்களிலே ரஜபை பற்றி சிந்தித்து வந்தோம். முதல் ஜும்மாவிலே கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்த ஜும்மாவிலே ரஜபிலே நடந்த தபூக் போரை பற்றி நாம் அலசி ஆராய்ந்தோம். அதுக்கடுத்த ஜும்மாவிலே, அதாவது சென்ற ஜும்மாவிலே ரஜப மாதத்தில் உயிர் நீத்த நல்லடியார்களை பற்றி நாம் பார்த்தோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மற்றும் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி இருவரின் சரித்திரத்தை நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து இந்த ரஜப மாதத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான, எந்த நபிக்கும் கிடைக்காத, எல்லா நபியும் ஆசைப்பட்ட, நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமல் கிடைத்த அரும்பெரும் பாக்கியம் மேராஜ் பயணம், விண்ணுலக பயணம் அழைக்கப்படக்கூடிய மேராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரஜப மாதத்தில் பிறை 27 அல்லாஹ் நடத்தாட்டி காட்டினான். அந்த அடிப்படையிலே இந்த ரஜப மாதத்தில் நடந்த இந்த மேராஜ் எதற்காக நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் மிகப்பெரிய அரணாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. எல்லாத்துக்குமே சம்பவம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. பின்பு தாயும் சிறிது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறிது காலத்திலே அவங்களும் வஃபாத் ஆகிறாங்க. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வஃபாத் ஆகிறாங்க. அவங்களை உற்ற பக்கபலமா அபூ தாலிப் வளர்த்துட்டு வராங்க. உடனே சில காலத்திலே அவங்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு உற்ற தோழரா, உற்ற பாதுகாவலா இருந்த அபூ தாலிப் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் காஃபிர்களுக்கெல்லாம் ஒரு துணிவு ஏற்பட்டுச்சு. அபூ தாலிப் என்ன பண்ணாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா இருந்தாரு, அபூ தாலிப் மௌத்தா போயிட்டாரு, இனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி ஒரு துணிவு ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிஞ்சு போய் உட்கார்ந்த சமயத்துல சரியாக அடுத்த 3 நாள்ல 25 காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பெற்ற அருமை துணைவி யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. இடிக்கு மேல் இடி விழுந்தது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிஞ்சு போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் கூறதுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்ல அகிலத்துல ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களோட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது.
ஒருத்தர் சோகமா இருந்தான்னு சொன்னா அந்த சோகத்தை போக்குறதுக்கு அவங்களோட மேல உள்ள ஆறுதல் சொன்னாதான் அந்த ஆறுதல் தகுந்ததாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அகிலத்துல ஆள் இல்லாதனால அல்லாஹு தாலா செஞ்ச ஏற்பாடு ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் மெஹராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர சொன்னான். அந்த மெஹராஜ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க. குறிப்பா அந்த மெஹராஜ்ல கண்மணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கிஃப்டா வாங்கிட்டு வராங்க, தொழுகை அன்பளிப்பா வாங்கிட்டு வராங்க. ஆக தொழுகை மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை அமைச்சு கூப்பிட்டு வந்து மேராஜ்ல போய் வானத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து தான் இந்த தொழுகை. அந்த தொழுகையை பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த மேராஜ்ல மிகப்பெரிய விஷயம் தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த தொழுகையை பத்தி நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தாலா ஹஜ்ஜை பத்தி சொல்லும்போது ஆயில்ல ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சா போதும். நீங்க பிறந்த இருந்து மௌத்தா போறதுக்குள்ள வசதி இருந்தா ஒரே தடவை ஹஜ்ஜி செஞ்சா உங்க கடமை நிறைவேறிடும். நோன்பு வருஷத்துல ஒரு தடவை, ரமதான் மாதம் நோன்பு வச்சா அந்த கடமை நிறைவேறிடும். ஜக்காத்து வருஷத்துல ஒரு தடவை 100% ஜக்காத்து கொடுத்தா நான் கடமை நிறைவேறிடும். ஆனா தொழுகை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வாபுத் ரப்பக்க ஹத்தா யஹ்தியக்கல் யகீன், அல்லாஹ்வை வணங்க எது வரைக்கும் தெரியுமா? உங்களுக்கு மவுத்து வர வரைக்கும் நான் அல்லாஹ் வணங்கணுமா. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலையும் எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் தொழுகை விடக்கூடாது. மவுத்தார வரைக்கும், மவுத்து சமீபமாகிற வரைக்கும் தொழுகையை தொழுதுகிட்டே இருக்கணும். ஜக்காத்துக்கு அல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ் கடமையாக்கணும். நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஹஜ்ஜு ஆயில ஒரு தடவை. ஆனா தொழுகை எல்லா நேரத்தையும் தொழுதே தீரணும். 5 வக்து தொழுகை ஜமாத்தோட ஒரு நாளும் ஒரு காலமும் விடாம தொழுகணும். மவுத்து வர வரைக்கும் தொழுகு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பத்தி நிறைய ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கறாரு, நாயிமே துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தஹல ஜன்னா, நாயிமே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, ஏதாவது அமலை சொல்லுங்க, அந்த அமலை செஞ்சுட்டா நான் சொர்க்கம் போயிடலாம், ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் போயிடலாம், எந்த விஷயம் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு அமல் சொல்லுங்க என்பதாக ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 அமலை சொல்றாங்க. முதலாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, ஷிர்கே இல்லாம அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு யாரும் இணை வைக்காம இருங்க, இது முதல் அமல். 2வது 5 வக்து தொழுங்க. 3வது ஜகாத்து, வருஷத்துக்கு ஒரு தடவை ஜகாத்து கொடுங்க. 4வது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் ரமலான் நோன்புடுவாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹஜ்ஜை பத்தி சொல்லல. ஏன் ஹஜ்ஜை பத்தி சொல்லன்னு சொன்னா ஸல்லல்லாஹு மௌத்தா போது சமீபத்துலதான் ஹஜ்ஜி கடமையாச்சு. இந்த சஹாபி கேட்கும் போது ஹஜ்ஜி அப்ப கடமையாகல, அதனால ஸல்லல்லாஹு ஹஜ்ஜை பத்தி சொல்லல. இப்போ 4 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு கலிமா, எல்லாருமே கலிமா சொல்லியிருக்கோம், அல்லாஹ்வுக்கு இணையாக்காம அல்லாஹ் மட்டுமே நம்பணும். 2வது தொழுக, 5 வக்து தொழுகணும். இப்படி 5 வக்து தொழுதீங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வச்சீங்க, ஜக்காத்து கொடுத்துட்டீங்க சொன்னா, உங்களுக்கு வசதி அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி ஜக்காத்தை நிறைவேற்றிட்டீங்க சொன்னா நீங்க சொர்க்கம் போகலாம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக இந்த 4 விஷயத்தை யார் செய்யறாங்களோ சொர்க்கம் போயிடலாம். 4 விஷயம் செய்யாமல் சொர்க்கம் போறது என்பது கேள்விக்குறிதான். 4 விஷயத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். அந்த சஹாபி கேட்டுட்டு சொல்றாரா, நாயகமே நீங்க சொன்ன இந்த 4 விஷயத்தையும் நான் தவறாம செய்வேன், கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். 4 விஷயத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, களிமா சொல்லிட்டேன், தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், ஜக்காத்து கொடுப்பேன், இந்த 4 விஷயம் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் நான் செய்வேன் நாயகமே என்பதாக சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி போனதுக்கு அப்புறம் மீதமுள்ள சஹாபாக்கள் சொல்றாங்க, மன் சர்ரஹு அயந்துரு இலா ரஜுலி மின் அஹ்லி ஜன்னா, உலகத்திலேயே பூமியில வாழும் போதே சொர்க்கத்தோட நபரை பார்க்க ஆசைப்படுறீங்களா, சொர்க்கவாசியை நீங்க உலகத்துல பார்க்க ஆசைப்படுறீங்களா, ஃபயந்துரு இலா ஹாதா, இந்த மனிதரை பாத்துங்க. போனாலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி, இந்த சஹாபி பாத்துங்க, இவர் சொர்க்கவாசி, இவர் சொன்ன அமலை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டாரு, 4 விஷயத்தையும் கரெக்டா செஞ்சுட்டாரு சொன்னா இவர் அல்லாஹ் சொர்க்கத்துல கொண்டு போயிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது அந்த சஹாபிக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் இதுதான். 4 விஷயம் இப்ப ஹஜ்ஜி நம்ம கடமை ஆயிடுச்சு. இப்ப இந்த 5 விஷயத்தையும் யார் வாழ்நாள்ல கண்டிப்பா செய்யறாங்களோ அவங்க சொர்க்கம் போகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ் சொர்க்கத்துல நம்மள நுழைய வச்சிருவான் என்பதாக இந்த ஹதீஸ் மீது நமக்கு தெரியுது. உலகத்துல எவ்வளவு பாவம் செய்யறோம், பாவம் போக்குறதுக்கு என்ன வழின்னு சொன்னா தொழுகைதான் ஒரே வழி. என்னதான் நீங்க முட்டி மோதினாலும் பாவத்தை நான் திருந்திட்டேன், தௌபா செஞ்சுட்டேன், தௌபாவுக்கும் தொழுகைதான் காரணம். தொழுதுட்டீங்க சொன்னா அல்லாஹ் பாவம் போயிடுமா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் வராரு, அவர் வரும்போதே ஒளிச்சுட்டு வரும்போதே பள்ளியாசம் நோடும் போது பாவ சுமையோட உள்ள வராராம். தலைமையில பாவம் இருக்கும், அவர் செஞ்ச எல்லா பாவமும் தலைமையில இருக்கும். அவர் தக்பீர் கட்டி தொழுகும் போது அவர் ருக்கு செய்யும்போது தலையில எல்லா பாவமும் விழுந்துரும். அவர் சஜிதா செய்யும் போது தோல்ல இருந்த கை காலில் இருந்து எல்லா பாவம் விழுந்துரும். ஆக தொழுது முடிக்கும் போது 2 ரக்காத் பரிபூர்ணமா தொழுது முடிச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் அவரை விட்டு நீக்கிடுவான், மன்னிச்சிடுவான். பள்ளியாசம் விட்டு வெளியில போகும்போது பாவம் மற்ற மனிதரா பரிசுத்தமா போகுவார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொல்றோம் சொன்னா உலகத்துல நிம்மதி கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
உலகத்துல நம்ம அடையுது திரியது சாப்பாடு சாப்பிடுறது போறது நல்ல துணியை எடுக்குது பைக் வாங்குறது சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நிம்மதியா வாழணும். அதுதான் நம்ம நோக்கம். நம்ம நோக்கம்னா நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதி எப்ப தெரியுமா கிடைக்கும்? பாவங்களே இல்லாம இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். பாவம் நிறைய செஞ்சோம்னு சொன்னா நிம்மதி ஒரு காலம் கிடைக்காது. ஒருத்தன் பொய் சொல்றான், அது ஒரு பாவம். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவான், திருடுறான், திருட்ட மறைக்க ஒரு பொய். இப்படி பொய்யா பாவம் போவமா செஞ்சோன்னு சொன்னா அவனுக்கு நிம்மதியே கிடைக்காது. அந்த பாவம் போலன்னு சொன்னா தொழுகை கடைபிடிக்கணும். நீங்க தொழுகை கடைபிடிக்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நீக்கிடுவான். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னா அவனுக்கு நிம்மதி கிடைச்சிடும். பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான்னு சொன்னா அவனுக்கு நோய் எதுவுமே இருக்காது. எல்லா நோயால சிஃபா கொடுத்துருவான். வறுமை நீக்கிடுவான், துன்பத்தை நீக்கிடுவான், கஷ்டத்தை நீக்கிடுவான். குடும்பத்துல சண்டை சத்துரு பிரச்சனை, மனைவி மக்கள் நம்ம பேச்சு கேட்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பாவ சுமை அதிகமா இருக்கும். இந்த பாவ சுமை குறைஞ்சி போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மன நிம்மதி அவங்களுக்கு கொடுத்துருவான். எந்த நோயும் கொடுக்க மாட்டான். வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, உசிபத் இருக்காது, தத்திரியம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, நஷ்டம் இருக்காது. எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான். நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பான். எப்போ நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சொன்னா பாவம் எப்ப இல்லையோ அப்பதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். பாவம் எப்ப போகல சொன்னா தொழுகிறோம். தொழுதாதான் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் போக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி ஒருத்தர் தொழுகிறாரு. ஸல்லல்லாஹு பின்னாடி தக்பீர் கட்டி ஜமாத்தா தொழுகிறாரு. அவரை பத்தி மத்த சஹாபாக்கள்லாம் முறையிறாங்க. மத்த ஸல்லல்லாஹு வந்து சொல்றாங்க, நாயகமே உங்க பின்னாடி ஒரு அன்சாரி சாஹிபி தொழுகிறாரு, அவரு பகலெல்லாம் பாவம் செய்யறாரு, திருடுறாரு, எல்லா பாவத்தையும் செய்யறாரு, ஆனா உங்க பின்னாடி தொழுகிறாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சஹாபாக்கள் சொல்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் அப்படியே விட்டுடுங்க, அவர் தொழுகை அவர் பாவத்தை தடுக்கும். நிச்சயமாக தொழுகை பாவத்தை தடுக்கும், நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கொஞ்ச காலம் போச்சு, அல்லாஹ் அதுல குர்ஆன்ல சொல்றா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருப்பான காரியத்தை தடுத்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்க தொழுதீங்க சொன்னா எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. காலப்போக்குல பாவத்தை எல்லாம் நீக்கி எல்லாம் பரிசுத்தமாக்கிடுவான். நம்மளே பார்ப்போம் இல்லையா, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? முன்னால ரொம்ப எங்க பார்த்தாலும் குடிப்பாரு, பொய் சொல்லுவாரு, பண்ணாத வேலையே கிடையாது, அவ்வளவு பாவம் பண்ணாரு. இப்ப பார்த்தா தொழுகிறாரு, நேர்மையா நல்லதா ஆயிட்டா சொல்லுவோம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அந்த தொழுகை அவரை மாத்திடுச்சு. முன் பாவம் செஞ்சதா இருந்தாரு, அவ்வளவு பாவம் செய்வாருங்க. இப்ப நமக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவர் பண்ண தொழுகைதான். அவர் வாழ்நாள் செஞ்சு தொழுதாரு பாத்தீங்களா, அந்த தொழுகைதான் அவர் பாவத்தை விட்டு நீக்கி சுத்தமா ஆக்கிடுச்சு. தொழுகை பாவத்தை கண்டிப்பா போக்கியே திரும்பி. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, அவர் அப்படியே விட்டுடுங்க, அவர் பாவத்தை அந்த தொழுகை போக்கிடும் என்பதாக சொல்றாங்க. கொஞ்ச காலம் தான் போச்சு, அந்த நபர் எல்லா பாவத்தை விட்டுறாரு, தொழுகையை கடைபிடிக்க நிரந்தரமா தொழுகை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நாயுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த சஹாபி எல்லா பாவத்தையும் விட்டுட்டாரு, தொழுகையில முழு கவனம் செலுத்தி தொழுகிறான்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹல் அதுலுக்கும், அவங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா தொழுகை பாவத்தை தடுக்க சொல்லலையா என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக நீங்க தொழுதிங்க சொன்னா எல்லா பாவமும் அல்லாஹ் அழிச்சிடுவான், உங்களை பரிசுத்தமாக்கிடுவான். அழிச்சது மட்டுமல்லாமல் நிம்மதி அல்லாஹ் உங்க நசீபாக்கிடுவான். பாவம் போச்சுன்னு சொன்னா பாவ கரை நம்ம உள்ளத்துல இருக்கும் போதுதான் நிம்மதியே இருக்காது, கஷ்டமா இருக்கும், பயம் இருக்கும், ஒரு அடுத்து என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி பயம் நமக்கு இருக்கும். பாவம் போச்சுன்னு சொன்னா நிம்மதி எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா தொழுகையை கடைபிடிங்க. தொழுகையில எல்லாம் நிறைய சக்தி வச்சிருக்கிறான். தொழுகையை பத்தி பார்த்தோம் சொன்னா பாவத்தை தடுக்கும். இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் தஆலா தனி சிறப்பு வச்சிருக்கான். 5 வக்து தொழுகிறோம், தொழுதா சொர்க்கம் கடமை. இந்த 5 வக்து தொழுகைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். குறிப்பா ஃபஜ்ர் தொழுகை பார்க்க போவோம் சொன்னா, மன் ஸல்லா ஸலாத்துல் ஃபஜ்ர், யார் ஃபஜ்ர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு வழமையா தொழுகிறாரோ, ஃபஜ்ர் தொழுகை வழமையா தொழுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு லேசான முறையில் மௌத்தாக்குவானா. பாக்குறோம் இல்லையா, அல்லாஹ் தஆலா 10 வருஷம் 5 வருஷம் படுக்கலே போட்டுவாரு. சிறுநீர் பார்த்தா கழிச்சிட்டே இருப்பாரு, சிறுநீர் பிரச்சனை, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாரு. இவருதான் போக மாட்டேங்கிறாரு, வாழ மாட்டேங்கிறாரு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த தொந்தரவே இருக்காது. நிம்மதியா நம்ம இல்ல காலைல ஃபஜ்ர் வந்தாருங்க, பார்த்தா லொஹருக்குள்ள மௌத்துங்க, அந்த நிம்மதியான மௌத்து அல்லாஹ் கொடுப்பா. யாருக்கு எந்த சிரமம் இருக்காது, அவருக்கும் சிரமம் இல்லாம வாழ்வாரு, குடும்பத்தாருக்கும் சிரமம் இல்லாம மௌத்தா போயிடுவாரு, எந்த கஷ்டமும் இருக்காது. மௌத்தா போய் நம்ம தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்ற அளவுக்கு மௌத் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். லேசான முறையில் மௌத்து, விபத்துக்குள்ள ஆக்க மாட்டான். உடல் நசுங்கி பூமிக்குள்ள போய் எரிஞ்ச மௌத்து, அந்த மாதிரி எந்த மௌத்தும் கொடுக்காம அல்லாஹ் தஆலா நிம்மதியான அல்லாஹ் சுலபமா அல்லாஹ் ரூஹ வாங்கிடுவான். யாருக்குன்னு சொன்னா, யார் ஃபஜ்ர் தொழுகையை வழமையா கரெக்டா தொழுகிறாரோ அவருக்கு லேசான முறையில் அல்லாஹ் மௌத்தை கொடுத்துருவான், எந்த சிரமமும் இருக்காது. இப்பதாங்க பார்த்தேன் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லுவான். காரணம் அவர் ஃபஜ்ர் தொழுகை வழமையா தொழுதிருப்பாரு. தொழுகாம இருந்து நீங்க மௌத்தா போயிட்டு சொன்னா மனுஷன் இருந்து தாக்கு அறுத்துட்டான்பா, எப்போ போவான் ஆயிடுச்சுன்னு சொல்ற நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுவான். அல்லாஹ் காப்பாத்துறோம். ஃபஜ்ர் தொழுகை வழமையா தொழுகிறோம். அடுத்து லொஹர் தொழுகை. யார் லொஹர் தொழுகை வழமையா தொழுகிறாரோ, லொஹர் நிறைய பேருக்கு தூக்கத்தை தப்பி போயிடும், தூங்குவாங்க, டயர்ட்ல வேலை அலுவல விட்டுடுவாங்க. ஆனா லொஹர் தொழுகை சிறப்பு பார்த்தா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்துல் லொஹர், யார் லொஹர் தொழுகை வழமையா யார் தொழுகிறாரோ அல்லாஹ்
கபருடைய வேதனை லேசாக்கிடுவான். கபர்ல எந்த வேதனையும் இருக்காது, நிம்மதியான கபர் கண்ணுக்கு தூரம் விசாலமா அல்ல சொர்க்கத்துடைய வாசலை திறந்து விட்டுருவான். கபர்ல நறுமணம் கமழக்கூடிய சொர்க்கத்துடைய காற்று அல்ல வீச வச்சிருவான். கபர்ல நிம்மதியான ராகத்தா இருப்பாரு. யாரு தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு இந்த சிறப்பை கொடுக்குறான். இல்லைன்னு சொன்னா கபர் ஒன்றோடு ஒன்று நெருக்கும், 2 விழா எலும்புகளும் பின்னி பிழைகிற அளவுக்கு அல்லாஹ் கபரை நெருக்க வச்சிருவான். அல்லாஹ் யார் லோகத்துல விட்டாங்களோ இந்த வேதனை அல்லாஹ் தருவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. மூன்றாவது, யார் அசத்துளி வளமையா தொழுகிறாரோ, அசத்துளுக்கு நிறைய பேருக்கு தப்பி போயிடும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறாரு, நல்லா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு படுத்த சொன்னா அசர் போயிடும். எப்படிதான் போச்சு, இப்பதாங்க படுத்த அசர் டைம் ஆச்சு, அசர் வேலை பலுல டயர்ட்ல டீ குடிக்கிற டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம்ல அசர் போயிடும். ஆனா சலாசம் சொல்றாங்க, மண் சல்லா சலாத்துல அசர், யார் அசத்துளியை கடமையா வளமையா ஜமாத்தா பேணி தொழுகிறாரோ அல்லாஹ் முன்கர் நக்கி கேள்வி லேசாக்கிடுவான். நாளைக்கு முன்கர் நக்கி எழுப்பி கேள்வி கேட்பாரு, மா தீனுக்க மண் நபிக்க அப்படின்னு கேட்பான், மண் ரப்புக்கான. நமக்கெல்லாம் தெரிஞ்சு தானே அல்லாஹ் தான் என் ரப்பு, என் தீன் இஸ்லாமு, என் நபி சலாசம். இது இங்க சொல்லிடுவோம், கபுல்ல வராது. அல்லாஹ் கபுல் எழுப்பி கேள்வி கேட்பான், நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில வராது. உலகத்துல நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா, அசத்துளை கடமையா வழமையா தொழுதீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி எல்லாம் லேசாக்கிடுவான். அது எப்படிங்க, அது இங்க உலகத்துல நான் சொல்றேனே, ஒரு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு மாணவனை கேட்கிறாரு, இந்த கொஸ்டின் படிச்சே தான் நல்லா படிச்சிருப்பான், ஆனா கேட்கக்கூடிய கேள்வி அந்த தோரணை அந்த கேள்வியை மறக்கடிச்சிருவோம். ஒரு மேடையில இருந்து ஸ்டேஜ்ல ஒரு மேடையில இருந்து ஒருத்தர் பேச போறேன்னு சொன்னா 1000 பேர் கூடி இருப்பாங்க, பேச்சு வாயில வராது. அந்த பயம், அந்த நடுக்கம், எக்ஸாம் பேப்பரை பார்த்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தேனே எதுவுமே எழுத வராது, எல்லாத்தையும் மைண்ட்ல இருக்கும், பேப்பர்ல வராது. காரணம் அந்த பயம், அந்த நடுக்கம், அது எதுவுமே இல்லாமல் சிரமமா லேசா நம்ம எல்லாம் கேள்வி வெளியாக்குவான். மண் ரப்புக்க ரப்பு அல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ் தெளிவா சொல்லுவோம். எப்போ அசத்தொழி நீங்க வளமையா தொழுது இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹ் உங்க வாயில வர வைப்பான். அசர தொழுகை தவறி விட்டீங்க, அசர தொழுகை தொழுகலன்னு சொன்னா எந்த கேள்விக்கும் பதில் வராது. ஆக முன்கர் நக்கி கேள்வி கேட்க பதில் லேசா வரணும் சொன்னா அசர கடமையா தொழுங்க. அடுத்து மஹ்ரிப், யார் மஹ்ரிப் தொழில் வளமையா கடமையா தொழுகிறாரோ அல்லாஹ் நாளைக்கு மீசான் தராசுல நன்மை அதிகமாக்கிடுவான். எவ்வளவு அமல் செஞ்சாலும் நாளைக்கு தராசு எடை போடும் அல்லாஹ் தஆலா. இங்க மல்லிகை கடை எடை போற மாதிரி, ரேஷன் கடை எடை போற மாதிரி எடை போட மாட்டாங்க. கூட குறைவிலாம் கரெக்டா துல்லியமா இருக்கும். ஒரு அமல்னா ஒரு அமல் தான், ஒரு நன்மைனா ஒரு நன்மை தான், கூடவும் இருக்காது குறையும் செய்யாது. கரெக்டா அல்லாஹ் தஆலா துல்லியமா எடை போடுவான், நன்மை எல்லாம் அதிகமாக்கிடுவான். நீங்க மஹ்ரிப் தொழுகை கடமையா தொழுதீங்க சொன்னா அல்லாஹ் மீசான் தராசுல அவங்க நன்மையை அதிகரிச்சு உங்க சொர்க்கத்தோட நபரை அல்லாஹ் கொண்டு போயிடுவான். ஆக மஹ்ரிப் வழமையா தொழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மன் ஸல்லா ஸலாத்துல் இஷா, யார் இஷா தொழுகை கடமையா தொழுகிறாங்களோ, 5 வக்து தொழுகையில இஷா தொழுகை யார் கடமையா தினமும் தொழுகிறாங்களோ, நிறைய பேருக்கு இஷா வெட்டி பேச்சிலே வீண் வந்தாலும் இஷா போயிடும். பேசிக்கிட்டே இருப்போம், இஷா இப்படிதான் போகுதுன்னு தெரியாது. சாப்பிட்ட டைம் இஷா போயிடும். இப்பதாங்க மருத்துவம், இப்பதாங்க வந்து அதுக்குள்ள இஷா போயிடுச்சு, வேலை விட்டு இப்பதாங்க டயர்டா இருக்கு, ட்ரெயின்ல போன டயர், பஸ்ல போன அலுப்பு, இப்படி இஷா தொழு போயிடும். யார் இஷா தொழுகை வழமையா தொழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை லேசா கடக்க வச்சிடும். சாதாரண விஷயம் கிடையாது. ஸிராத்துல் முஸ்தகீம் நம்ம முடி விட மெல்லிய பாலம், அது கத்தி விட ஷார்ப்பா இருக்கும், வச்சா கீற மாதிரி கத்தி விட ஷார்ப்பா இருக்கும். என்ன கடலுக்கு மேல ஆத்துக்கு மேல பாலம் கிடையாது, நரகத்துக்கு மேல அந்த பாலம் இருக்கும். நீங்க தவறி விழுந்து நரகத்துல விழுந்துருவீங்க. கடலுக்கு மேல தண்ணிக்கு மேல பாலம் தவறி விழுந்தா தண்ணி விழுந்து தப்பிச்சிடலாம். நரகத்துக்கு மேல பாலம் இருக்கும், அந்த பாலத்தை நீங்க லேசா கடக்கணும்னு சொன்னா இஷா தொழுகை கடமையா தொழுகிறோம். யார் இஷா தொழுகை கடமையா தொழுகிறாங்களோ அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை லேசாக்கிடுவான். முதல்ல இருந்து சொல்ற, யார் ஃபஜ்ர் தொழுகை கடமையா தொழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா லேசா நம்ம அல்லாஹ் மௌத்த கொடுப்பான். யார் லுஹர் தொழுகை கடமையா 5 வக்து தொழுகிறாங்களோ அல்லாஹ் கபருடைய வேதனை லேசாக்கிடுவான். யார் அஸ்ர் தொழுகை கடமையா தொழுகிறாங்களோ அல்லாஹ் முன்கர் நக்கீர் கேள்வி கணக்க லேசா நம்ம ஆக்கி தந்துருவான். யார் மஹ்ரிப் தொழுகையை கடமையா தொழுகிறாங்களோ அல்லாஹ் மீசான் தராசுல நன்மை அதிகரிச்சு வந்துருவான். யார் இஷா தொழுகை கடமையா தொழுகிறாங்களோ ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அல்லாஹ் லேசா கடக்க வச்சிருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக 5 வக்து தொழுகை கடமையா தொழுகிறோம். நிறைய பேத்துக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆயி தூக்கத்துல, ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி ஃபஜ்ர் தொழுகல, ஸல்லல்லாஹு வந்து நாயகமே ஃபஜ்ர் தொழுவாம தூங்கிட்டாரு. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, அல்லாஹ் தஆலா இவர் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்க வச்சுட்டான் என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. நமக்கு பாத்ரூம் வந்தா கொண்டு போய் நேரா போய் லைட்டை போட்டு பாத்ரூம் போய் சிறுநீர் கழிப்போம். ஆனா யார் தொழுகலையோ அவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஷைத்தானுடைய கக்கூசா நம்ம காது அல்லாஹ் ஆக்கிட்டான். அவ்வளவு மோசமான ஒரு நிர்ணயிக்கு எல்லாம் தள்ளிடுறான். நம்ம காது ஷைத்தான் சிறுநீர் போற இடமா ஆக்கிட்டான்னு சொன்னா எவ்வளவு கேவலம் நமக்கு. நம்ம நிம்மதியா தூங்க நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்ம காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிச்சுட்டே இருக்கிறான் என்பதாக இது நான் சொல்லல, ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. ஆக ஃபஜ்ர் தொழுகை கடமையாக்க 5 வக்தும் கரெக்டா தொழுங்க, அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். தொழுகை ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. இப்னு ஹக்கீக்னு ஒரு மிகப்பெரிய வலியுலா இருந்தாரு. அவருக்கு இடுப்பு வலியா,
திடீர்னு இடுப்பு வலி வரும். வந்து சொன்னா அப்படியே நடக்க முடியாது, நிக்க முடியாது, ஒரு மாதிரியா புறவெடுத்து போயிடுவாரு. அந்த இடுப்பு வலியில தொழுகு வருவாராம். இடுப்பு வலி வந்து சொன்னா அவர் சீடர்கள் 4 பேர் அவர் முதுகுல தூக்கிட்டு வந்து தொழுகு வைப்பாங்களாம். தொழுகு கொண்டு பள்ளியாசை கொண்டு இறக்கி விடுவாங்க. இப்போ ஹக்கிக்கு ஒரு ரஹமத்துல்லாஹி மிகப்பெரிய தாபீங்க. அப்ப சிலர் சொல்றாங்களா, ஏங்க உங்களுக்கு இடுப்பு வலியாச்சு, அல்லாஹ் உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கானே, நோய் பட்டா வீட்டிலே தொழுகலாம்ல. தொழுகு விட சலுகைலாம் கிடையாது, தொழுதே ஆகலாம். படுத்து தொழுங்க, நின்று தொழ முடியல உட்காந்து தொழுங்க, இல்லையா படுத்து தொழுங்க, இல்லையா சைகை செஞ்சு தொழுங்க, இல்லையா கண் இசாரா தொழுங்க. இப்படி தொழுதே ஆகலாம், தொழுகைக்கு சலுகை கிடையாது. ஆனா வீட்டுல தொழுக அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கான் இல்லையா, நீங்க வீட்டிலே தொழுதாம இல்லையா, எதுக்கு கஷ்டப்பட்டு வரீங்கன்னு கேட்கும் போது அப்போ இப்னு ஹக்கீக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்களாம், பாங்கு சப்தம் கேட்டுட்டுன்னு சொன்னா நான் பள்ளிவாசல தான் இருப்பேன். பாங்கு சத்தம் கேட்டு நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன்னா பாங்கு சத்தம் கேட்ட பிறகு என்ன வீட்டு யாராவது பார்க்க வந்தா பள்ளிவாசல் வந்து என்ன பாருங்க. அப்படி ஒருவேளை பாங்கு சப்தம் கேட்டு நான் பள்ளிவாசல் இல்லையா, என்ன ஜனாச கபூர்ல போய் பாருங்க என்பதாக சொல்றாங்க. நான் மௌத்தா போயிருப்பேன் என்பதாக சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரி மௌத்தா போற வரைக்கும் 5 வக்து பள்ளிவாசல வந்துதான் ஜமாத்தாக தொழுதார் என்பதாக வரலாறு பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் தொழுகை. தொழுகையில எல்லாமே கிடைச்சிடும், கிடைக்காது எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி ஒரு இடத்துக்கு போறதுக்காக வேண்டி படகுல போறாங்க. படகுல எல்லாம் ஏறிட்டாங்க. அவர் ஏறும் போது எல்லாத்தையும் 2 திரகம் வாங்கி ஏத்திட்டாங்க. இவர் ஏத்த போறாங்க, ஏற்கும்போது 2 திரகம் கொடுங்கன்னு அவர் சொல்றாங்க. இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டாங்க. உண்மையான சம்பவம் சொல்லும் போது சொல்றாங்க, என்கிட்ட இப்ப காசு இல்ல, ஆனா அந்த படகுல இருந்து இறங்கிறதுக்குள்ள என் கையால 2 திரகம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த படகோட்டிக்கு சந்தேகம், இவர் என்னடா முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு, இவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனா இறங்குறதுக்குள்ள கொடுத்துருன்னு சொல்றாரு எப்படி அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை ஏத்திட்டாரு. கொஞ்சம் தூரம் போனே ஒரு பாலைவனம் வருது, ஒரு தீவு வருது. அந்த தீவுல எல்லாருமே இறங்குறாங்க. இவர் இறங்குறாரு. பின்னாடி வந்து 2 திரகம் தரன்னு சொன்னீங்களே, தரலையா அப்படின்னு, இருப்பா தரம்பா பொறுப்பான்னு சொல்லி அந்த தீவுல இறங்கி முசல்லா வச்சு தொழுகிறார். தொழுது சஜிதால துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் இந்த படகோட்டிக்கு 2 திரகம் கேட்டு நச்சரிக்கிறான், தொந்தரவு செய்யறான், என்கிட்ட காசு இல்ல, ஆனா நான் கொடுப்பேன்னு வாக்களிச்சுட்டேன், நீ தான் கொடுக்கலாம் அல்லான்னு சொல்லி சஜிதா துவா செய்யறாரு. அந்த முசல்லா எடுத்து பார்த்தா தங்க குவியலா கிடக்குது. அவ தொழுது எடுத்து தங்க குவியல் கிடைக்குது. அந்த படகோட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டான், நான் 2 திரகம் தானே கேட்டேன், இப்படி தங்க குவியல் லட்சக்கணக்கில் கிடைக்குது, எல்லாத்தையும் வாடுறான். அப்ப அந்த இப்ராஹிம் அதுக்கு சொல்றாங்களா, உனக்கு தேவையான ஹக்க மட்டும் எடுன்னு சொல்லி 2 திரகம் கொடுக்குறாங்களாம். அது எப்படிங்க சாத்தியம், அது எப்படிங்க தங்க திரம் கோடி கோடியா கிடைக்குன்னு கேட்டா, அல்லாஹ் நாடம் எதுவுமே நடக்கும். விவசாயம் ஒரு பொட்டல் பூமியா இருக்குது, ஒரு நல்லா ஏர் ஊட்டி விதை தூறான், எப்படி விளைச்சல் வருது, அவனா போய் ஒரு நட்டான் கரும்பு எப்படி வருது, எப்படி விளைச்சல், எப்படி அரிசி நெல் எல்லாம் வருது. ஒரு விதையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரப்பு தொழுகையில அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது, திருமணமான முன்னாடி அதே பெண்ணுக்கு தான் அந்த குழந்தை பிறகுது. ஆனா திருமணமான பிறகு எப்படி அந்த குழந்தை அல்லாஹ் அவர் வயிற்று உருவாக்குறான். அந்த பெண்ல இருந்து உருவாக்க தெரிஞ்ச அல்லாஹ் திருமணத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் குழந்தை உருவாக்குறான். அதே குழந்தைக்கு பால் அந்த தாயிட மார்பகத்தை அல்லாஹ் சுரக்க வைக்கிறான். அதுக்கு காரணம் திருமணம் அல்லாஹ் வைக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா அல்லாஹ்வால் முடியாது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கஞ்சம் கிடையாது, அல்லாஹ் சோம்பேறி கிடையாது, அல்லாஹ் எதுவுமே இல்லாத கிடையாது. அல்லாஹ்வால் எல்லாமே முடியும், எல்லாமே கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ். அவன் தான் பியதிக்கல் ஹைர், அவன் கையில தான் எல்லாமே இருக்குது. ஆட்சி அதிகாரம் நான் எல்லாம் அவன் கையில தான் இருக்குது. ஆக அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் தொழுங்க, எந்த சூழ்நிலையானாலும் தொழுகை கடைபிடிங்க. தொழுகையில அல்லாஹ் எல்லாமே வச்சிருக்கான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் மிகப்பெரிய சஹாபி, பெரிய பணக்காரர். அவர் ஒரு தடவை நோயப்பட்டிருக்காரு. எல்லா சஹாபாக்களும் பார்க்க வராங்க. பார்க்க வர சமயத்துல அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்துல் ரஹ்மான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க, உசிப்பி பாக்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. கடைசியா முடிவு பண்ணிட்டாங்க, மௌத்தா போயிட்ட முடிவு பண்ணிட்டாங்க. மனைவி உள்ள உட்காந்து முசல்லா வச்சு 2 ரக்காத் தொழுறாங்க. யா அல்லாஹ் இவர் மௌத்தா போயிட்ட சொல்றாங்க, நான் நம்பல, இவர் குருஹு கூடிய துவா செய்யறாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் எந்திரிச்சு உட்காந்துறாங்க. ஹதீஸ் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்தைனி பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். பொறுமையா இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் மனைவி பொறுமையா இருந்தாங்க, தொழுதாங்க, துவா செஞ்சாங்க. அவருக்கு ஹயாத் இருந்துச்சு. சிறிது காலம் கழிச்சா மௌத்தா போன என்பதாக ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ஆக தொழுங்க. தொழுகை எந்த சூழலும் தொழுகை விட யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆக அல்லாஹ் தஆலா தொழுகக்கூடிய நசீபை நம்ம அனைவரும் தந்தல் புரிவானாக. ஏன் இப்ப சொல்றேன்னு சொன்னா, இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட மாசம் இந்த ரஜபு மாதம் தான். ரஜபு பிற இரவு தேஜ, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு, மேராஜ் இரவு, அந்த இரவு தான் அல்லாஹ் தஆலா தொழுகை கடமையாக்கலாம். தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி. பணம் இருந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஒரு 1000 ரூபாய் இருந்தா எதை வேணா வாங்கிக்கலாம், ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தா ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு பைக் வாங்கலாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சஹாபாக்கள் தொழுகை நம்ம கையில இருந்தா போதும், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் சொல்லி சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தொழுகை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். தொழுகையை கடைசி வரைக்கும் அல்லாஹ் சொன்ன மாதிரி ரப்பக்க ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத் வர வரைக்கும் தொழுகை கடைபிடிக்கும் என்பதை அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் தொழக்கூடிய நசீபை வல்லாஹ் மனைக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.